ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜா 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 ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யற்கடாட்சைகலக்ஷ்யாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ஜெய். திவ்ய பிரபந்தங்கள் வியாக்கியானங்கள்ல வரக்கூடியதான ஐதீகங்களை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதுல திருப்பாவை பாசுரங்களுடைய ஐதீகங்கள், அதுல ஏற்றகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிற இந்த திருப்பாவை 21வது பாசுரத்துக்கு 6000 படி வியாக்கியானம் சுவாமி அழகிமனவாள பெருமாள் நாயனார் அருளிச் செய்யறதுல அதுல ஒரு ஐதீகம் கொடுக்கிறார். இத்தை நினைத்திரே உதார சந்தர்சயன் என்று ஆள வந்தார் அப்படிங்கிறார். ஆளவந்தார் அருளிச் செய்ததான ஸ்தோத்திர ரத்னத்தை அதுலேருந்து இந்த இடத்த எடுத்து கொடுக்குறார். இங்கே பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகளுடையதான வீடுகளில் இருக்கிற, அதாவது ஆண்டாளுடைய தோழிமாருடைய வீட்டில் இருக்கக்கூடியதான பசுமாடுகள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா வள்ளல் பெரும் பசுக்கள். எவ்வளவு கலசத்தை எடுத்துன்னு வந்தாலும், அதாவது பானைகளை எடுத்துன்னு வந்து வச்சா அது பெருசா சின்னதானோ, நீ ஒரு உத்திரணியை கொண்டு போய் வச்சாலும் சரி, பெரிய பெரிய அண்டாவை கொண்டு போய் வச்சாலும் சரி, ஒரு கடலையே கொண்டு வந்து வச்சாலும் கடலை நிரப்பிடுமா. அதனால வள்ளல் பெரும் பசுக்கள், பகவானுடைய சுபாவம் எப்படி வள்ளல் மாலிரும் சோலை மணாளனான்றாலோ ஆண்டாளே, அதை மாதிரி வள்ளல் தன்மை பகவான் கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடியதான வள்ளல் தன்மை, உதாரத்தன்மை இந்த ஊரில் இருக்கிற பிருந்தாவனத்தில் இருக்கிற பசுமாடுகளுக்கு கூட உண்டாம். ஏன்னா கண்ணனுடைய ஸ்பர்சம் பட்டு பட்டு கண்ணனுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாகி வேணுகீதத்தையே குடித்து அவன் சரணாமிர்தத்தையே நக்கி அவன் மேலேயே சொரிஞ்சுண்டு இப்படி அவனாலேயே குளிப்பாட்டப்பட்டு இப்படி வளரக்கூடியதான பசுமாடுகளுக்கு அவனுடைய சுபாவம் வராது. அன்ன குணம் அவனுக்கு எப்படி உதார குணம் உண்டோ அதே தான் அந்த உதார குணம் இதுக்கு இருக்கு. அதில் ஏற்றகலங்கள் என்னென்ன பாத்திரங்களை கொண்டு வந்து வச்சாலும், ஐயோ இவ்வளோ பெரிய பாத்திரமா, இந்த அளவுக்குலாம் என்னால் பால் கொடுக்க முடியாது அப்படின்னு மாற்றாதே பால் சொரியும். முடியாதுன்னு சொல்லாத எவ்வளவு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்தாலும் அத்தனை நிரப்பும்படியா இருக்காம் அந்த பசுக்கள். அதை மாதிரி எவ்வளவு பசுக்கள்னா அது கணங்கள் பலன்னு சொன்னா முன்னாடி, இப்போ அது கூட சொல்ல முடியல. ஆற்ற படைத்தான். இந்த அளவுக்கு மாடுகள் உடையவன் உலகத்தையே ஒருத்தரும் கிடையாது. ஜீவாத்மாக்களுக்கு எப்படி தொகை இல்லையோ, பரமாத்மாவுடைய கல்யாண குணங்களுக்கு எப்படி தொகை இல்லையோ, கணக்கு இல்லையோ, அந்த அளவுக்கு கணக்கு போட முடியாத அளவு பசுமாடுகள் உடையவன். இதை யாரை குறிக்கிறது? நான் பேரை சொல்லலை, ஆற்றப்படைத்தான்னு சொல்லி ஆச்சுனாலே இது நந்தகோபனை தான் சொல்றது. அவனுடைய மகனே அப்படின்னு நந்தகோப நந்தனன், நந்தகோபன் குமரன், நந்தகோப சுதன் அப்படின்னு இருக்கிற நம்ம கண்ணனை தான் சொல்றா ஆண்டாள். மகனே அறிவுராய் எழுப்புறா சுப்பிரபாதம். அந்த மாடுகளுக்கு இருக்கிற உதாரத்தன்மையை பார்த்துட்டு இதுக்கு வியாக்கியானம் பண்ண வந்ததான அழகிமனவாள பெருமாள் நாயனார் காட்டார். ஆள வந்தார் பராசர மகர்ஷிய
உதாரஹா சந்தர்சயன் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தில் சொல்றார் இல்லையா ஆளவந்தார். அதை எடுத்து இங்க உதாரணமா காட்டுறார். யாரை இங்க உதாரணர்னு சொல்றாருன்னா பராசர மகர்ஷி. ஏன்னா தத்வேன யஸ்சிதஜிதீஸ்வர தத்ஸ்வபாவஸ் போகாபவர்க ததுபாய கதீருதாரஹா சந்தர்சயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய அப்படிங்கிற இந்த 4வது ஸ்லோகமே அப்படி இருக்கு. ஆச்சரியமா அதில் சொல்ற ஸ்தோத்திரத்தில் ஏன்னா ஆரம்பத்திலேருந்து முதல்ல தாத்தாவான நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றார், நம்மாழ்வார ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி முதல்ல இறை வணக்கம் ஆரம்பிக்கணும். இவர் இறை வணக்கம் இல்லை, நேரம் ஆச்சாரியர்களை தான் ஆரம்பிச்சு அப்புறமா இந்த புராண ரத்னமாகிய விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசர மகர்ஷியை ஸ்தோத்திரம் பண்றார். இங்க இந்த பராசர மகர்ஷி எப்பேற்பட்டவர்னா அந்த விஷ்ணு புராணத்தில் 6 அம்சங்கள் இருக்கு இல்லையா காண்டங்களை போல, அதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் சித்து அச்சித்து ஈஸ்வர தத்துவங்கள் இருக்கு, தத்துவத்திரயங்கள்னு அந்த தத்துவத்திரயங்களையும் அதனுடைய சுவாவங்களையும் விஸ்தாரமாக காட்டியிருக்கார். அதுதான் விசிஷ்டாத்வைதத்துக்கே பரம பிரமாணம். அத்வைதத்துக்கே பரம பிரமாணம். ஆதிசங்கரரே பிரமாணம் எடுக்கணும்னா வேதம் உபனிஷத்துகள்லேருந்து சொல்லிவிட்டு பிரம்மசூத்திரங்கள் எல்லாத்துக்குமே அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும்னா விஷ்ணு புராணத்துக்கு தான் சொல்லுவார், தவிர பாகவதம் கூட எடுக்க மாட்டார். அப்படி விஷ்ணு புராணமே கதின்னு இருந்திருக்கார் ஆதிசங்கரரே. அப்படிங்கச்சு அது அத்வைதத்துக்கே பிரமாணமாக எடுப்பாரான்னா விசிஷ்ட அத்வைதத்துக்கு ஏன் எடுக்க மாட்டார் ராமானுஜர்? கொட்டி கிடக்கிறதே விசிஷ்டாத்வைதம் தான் அங்கே இருக்கு. அதனால தத் ஸ்வபாவா போகாபவர்க ததுபாய கதீருதாரஹா. போகம் அபவர்க்கம் அப்படிங்கிறதான உலக வாழ்க்கையினுடையதான சுகம், வைகுண்டம் அங்கே வைகுண்டத்தில் கிடைக்கக்கூடிய போகம், அதுக்கு என்னென்ன உபாயம், எந்த வழியில் போனால் அதை அடையலாம், அதனுடைய கதி என்ன, இந்த அர்ச்சராதி கதின்னு வைகுண்டம் போகிற கதி இருக்கே, அது எல்லாத்தையும் விஸ்தாரமாக உதார குணத்தோட இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, இது இவாளுக்கு இது போருமே, இது இவாளுக்கு போராதேன்னெலாம் பேதம் இல்லாத பாத்திர விசாரம் பண்ணாத ந குருத்தே ந ஸ்வம் பரம்பீட்சதிவா, நமக்கு வேண்டிவா நமக்கு வேண்டாதவான்ற பேதம் இல்லாத எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டாரு. ஜட பொருள்னா என்ன, அதனுடைய சுபாவம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமா வர்ணிப்பா. ஜீவாத்மா அதனுடைய சுபாவம் என்ன, பரமாத்மா அவனுடைய சுபாவம் என்ன, அதனுடைய சுபாவத்தையும் சொல்லி போகங்கள் இங்கே கிடைக்க வேண்டிய போகங்கள் அல்லது மேலே இருக்கக்கூடிய ஐஹிக ஆமுஷ்மிக பாரமார்த்திகமான என்னென்ன போகங்கள் இருக்கோ, கடைசியில் வைகுண்டமான அபவர்க்கம் அப்படின்றதோ அது ததுபாய, அதுக்கு என்ன வழியோ அல்லது எந்த வழியில் நம்ம இது எந்த கதியிலன்னா எந்த பாதையில் போகணும் அப்படிங்கிறதோ இதெல்லாம் உதார குணத்தோட சந்தர்சயன் வெறும்ன காட்டி கொடுக்கல, சமயக்கு தரிசைன்றதுனால நன்றாக காட்டி கொடுத்தார் பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்தில். நிரமிமீத புராண ரத்னம், இது தெரியும் இது தெரியாது அப்படின்னு சொல்லும்படிக்கு எல்லாம் தெரிஞ்ச சர்வஜனா இருந்து இப்படி ஒரு புராணத்தை அருளி செய்தார். நிரமிமீத புராண ரத்னம், அவரால் அருளி செய்த புராணம் அதுக்கு ரத்தனம்னு சொல்றார். ஸ்ரீமத் பாகவதம் புராண திலக்கம்னார் சுகரே. பாகவத புராணம்ன்றது திலக்கம் புராணங்களுக்கு, இது ரத்தனம் அப்படின்னு ஆளவந்தார் அருளி செய்கிறார். தஸ்மை நமோ முனிவராய பராசராய, அப்பேற்பட்ட முனிவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான பரமோத்தமமான உத்தம முனிவராகிய அந்த பராசர மகர்ஷிக்கு இந்த நமஸ்காரம் இருக்கட்டும் அப்படின்னு, என்னுடைய வந்தனம் இருக்கட்டும்னு சொல்கிறார் இல்லையா இந்த 4வது ஸ்தோத்திரத்தில். அதில் உதாரகா சந்தர்சயன் என்று ஆள வந்தார். எப்படின்னா இங்கே பாலை அள்ளி அள்ளி கொடுக்குறது இல்லையா, பாத்திரம் பார்க்காத ஒரு குழந்தை பாத்திரத்தை வச்சா கூட அது சின்னதோ பெருசோ பூரா ரொப்பி கொடுக்கறதே பாலை, இதுக்கு இருக்கிற உதாரத்தன்மை மாதிரி இந்த உலக மக்கள் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் வைகுண்டத்தை அடையணும்ன்ற பரம கருவினையினால உதார குணத்தோட பகவத் விஷயத்தை கொட்டினார் இல்லையா, அது எடுத்து இங்கே ஒப்பிட்டு காட்டுறார். இது பாலை கொடுக்கறது, இது ஞானத்தை கொடுத்தார் அப்படிங்கிறார். இப்படி பராசர மகர்ஷி எப்படி உதாரர்னு பேர் வாங்கினாரோ அது மாதிரி நந்தகோபன் வீட்டு மாடுகள்லாம் உதார குணத்தோடு இருக்குது அப்படிங்கிறது வள்ளல் பெரும்பசுக்கன்ற இடத்துக்கு ஐதீகமாக எடுத்து காட்டுறார் அப்படின்னு. இதுக்கு அடுத்தது அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டின் கீழே அப்படிங்கிற இந்த பாசுரத்துக்கு அங்கன்மா ஞாலத்து அரசர் அப்படிங்கிற இடத்துல இந்த திருப்பாவினுடைய 22வது பாசுரத்துக்கு இதே 6000 சுவாமி அழகிமலவாள பெருமாள் நாயனார் ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு ஐதீகத்தை எடுத்து காட்டுறார்.
வேதாந்தங்களிலே பிரம்மாதிகளும் கூட 7 ஜென்மம் ஜனித்து அரிய சாதனானுஷ்டானங்களை பண்ணி பின்பு பகவத் பிராப்தி ரூப புருஷார்த்தம் பெற்றார்களாகச் சொல்லான் என்றது. இவ்வருகே எத்தனை ஏனும் கீழாயிருப்பார் சிலர் சரீராவசான காலத்திலே மோட்சம் கிடைக்கும் என்று பொதிசோறு கட்டி கொண்டிரான் என்றார்கள். இவை இரண்டும் சேர விழுந்தபடி எங்கனே என்று பட்டரை கேட்க. இந்த மாதிரி காலக்ஷேபங்கள்லாம் பட்டர் சொல்லச்செல்லாம் நஞ்சியர் பிரதான சிஷ்யர் உட்காந்து கேட்பார். அவர் உடனே அப்பப்போ அங்கங்கே சந்தேகம் வரும், கேள்வி கேட்டுருவார். என்னப்பா இப்படி நடுவில் சந்தேகம் கேட்டால் நான் எப்படி உபன்யாசம் பண்ணுறது, காலக்ஷேபம் சொல்கிறது? நீ கேட்குற கேள்விக்கு இரு, போய் பார்த்துட்டு வரேன் கிரந்தத்தை அப்படின்னு சொல்கிறவரில் பராசரப்பட்டார். எந்த வேகத்தில் அவர் கேள்வி வைக்கிறாரோ அந்த வேகத்துக்கு இப்போ சமாதானத்தை சாஸ்திர ரீதியாக சம்பிரதாய ரீதியாக சொல்லிட்டு மேலே போயிட்டே இருப்பார். அடுத்தது காலக்ஷேபம். அப்படி கொட்டினது தான் இத்தனை ஐதீகங்களில் பார்க்கலாம். இப்படியாக பராசரப்பட்டர் அருளி செய்வார். நீ எவ்வளவு எந்த பிரபந்தத்துலையும் இருக்கு, பட்டர் சொல்லாத வியாக்கியானமே கிடையாது. அப்படி சொல்கிறார் சுவாமி நஞ்சியர். அவர்கிட்ட கேள்வி கேட்குறார். வேதாந்தங்கள் எல்லாம் எடுத்து படித்து பார்த்தா பிரம்மாதிகள்லாம் கூட 7 ஜென்மங்கள், பல 7 ஜென்மம், எத்தனை காலங்களோ தெரியாது, அவ்வளவு கோடி ஆயுசுகள், வருஷம், சகசிரபூஹு அப்படிங்கிறார். ஆயிரக்கணக்கான யுகங்கள் தபசு பண்ணி பிரம்மா அந்த பதவி அடைஞ்சார், பிரம்ம பதவி அடைஞ்சார். இது வைகுண்டம் இல்லை, பிரம்ம பதவிக்கு சாதனானுஷ்டானங்களை பண்ணி பின்பு பகவத் பிராப்தி ரூப கடைசியில் பகவத் பிராப்தி ரூபமான புருஷார்த்தம் எதிரான பிரம்ம பட்டம் அப்படிங்கிற ஒரு புருஷார்த்தத்தை அடைஞ்சார். ஆனா அப்பேற்பட்ட தபசு பண்ணி பிரம்மாவாராம் ஒருத்தன் வைகுண்டம் அபுனராவர்த்தியாச்சே, போனவன் திருப்பி வர வேண்டாம், சம்சாரத்துக்குள்ள நுழைய வேண்டிய அவசியம் இல்லை, பிறப்பிறப்பு கிடையாது, அடுத்த ஜென்மா கிடையாது, ஒரு வழியா வைகுண்டம் போயிடுவானே. அப்பேற்பட்ட வைகுண்டம் அடைஞ்சிடறதுக்கு இங்க பிரம்மா அளவுக்கோ சிவன் அளவுக்கோ யாரும் யோக்கியதை கிடையாது, சாதாரண சம்சாரி. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், நம்ம பகவானை சரணாகதி பண்ணியாச்சு, நமக்கு வைகுண்டம் கிடைச்சிட போகிறதுன்னு பகவானுடைய கிருபையை நம்பிட்டு நிம்மதியாக யாத்திரைக்காகன்னு எப்படி கட்டு சோறு கட்டி வச்சுட்டு போகலாம் அது மாதிரி சோறை கட்டின்னு தயாராக இருக்கானா. எங்கேத்திக்கிடா கட்டு சோறு, எந்த ஊருக்கு போகிறேன்னா வைகுண்டம் போகிறேன்றான். என்னடா தகுதி இருக்கிறான், எனக்கு என்னதுக்கு தகுதி, பெருமாள் கிருபை இருக்கே அப்படின்னு இருக்கான். பிரபன்னா இருக்கான், கிருபையை எதிர்பார்த்துட்டு இருக்கான், கிருபாவலம்பியா. ஆனால் அவனுக்கு யோகியதை என்னன்னா, அவன் சாதாரண சம்சாரி தான். ஆனால் அவனுடைய எண்ணம் இப்படி இருக்குது, நம்பிக்கை இருக்குது, பகவான் வைகுண்டம் கொடுத்துருவான்ற நம்பிக்கை, நல்ல விசுவாசம் இருக்குது அவனுக்கு. அதில் எத்தனை ஏனும் கீழாராய் இருப்பார் சிலர் சரீராவசான காலத்திலே மோட்சம் கிடைக்கும் என்று. இந்த உயிர் போயிடுச்சுன்னா அப்படியே இதே ஜென்மாவிலேயே மரணமானால் வைகுண்டம் கிடைச்சிடும் எனக்கு அப்படின்னு பொதி சோறு கட்டி கொண்டுன்னா நான் பிரயாணத்துக்கு வேண்டியதான கட்டு சோறு அதை கட்டிட்டு தயாராக இருக்கலாம். இவை இரண்டும் சேர விழுந்தபடி எங்கனே என்று பட்டரை கேட்க நஞ்சியை கேட்கிறார். பிரம்மா கோடி கோடி வருஷ காலங்கள் தபசு பண்ணி பிரம்ம பட்டத்தை தான் அடைஞ்சார், வைகுண்டம் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவன் ரொம்ப சாதாரண சம்சாரி கூட பெருமாள் கிருபாளு, நான் அவரை சரணம்னு சொல்லிட்டேன், எனக்கு அவர் வைகுண்டம் கொடுக்காத வேற யாருக்கு கொடுப்பார், எனக்கு தான் கொடுக்க போகிறார் பெருமாள் அப்படின்னு தைரியமாக இந்த ஜென்மா முடிஞ்சாலே வைகுண்டம் போயிடுவேன் தைரியமாக சொல்லிட்டு இருக்கானே. அதுவும் கட்டு சோறு கட்டின்னு அலைஞ்சிட்டு இருக்கானே பிரயாணத்துக்கு தயாராக. இது எப்படி இது ரெண்டும் ஒன்றா சேரும்? பிரம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டார், தபசலாம் பண்ணார், அவருக்கு பிரம்மபட்டம் தான் கிடைச்சிது. இவன் ஒன்றுமே பண்ணாத பெருமாள் காப்பாற்றுவார்னு இருக்கான், இவனுக்கு எப்படி வைகுண்டம் கிடைக்கும்? இது ரெண்டும் ஒத்து போலியேன்னு நஞ்சியர் கேட்டார். உடனே ஒரு குறை இல்லை என்றருளி செய்தார். அதில் ஒன்றும் தோஷம் இல்லையேப்பா, தப்பு இல்லையே, சரியான விஷயம் தானே இது அப்படிங்கிறார். அவன் தன் விபூதி அளவும் செல்ல பச்சை இட்டு பெற கடவன் என்று கோலக்கடவன். அவன் இந்த சம்சாரத்திலேயே யாரும் அடைய முடியாத ஒரு பதவி அடையணும்னு நினைக்கிறான். பிரம்ம பட்டத்தை அடைஞ்சிடணும், பிரம்மாவாயணும்னு நினச்சிட்டு யதோபாசனம் பலமாகையாலே தற்கிறது நியாயத்தாலே அப்படியே ஆயிருக்கும் அவனுக்கு. அவன் நம்ம பண்ணுற சாதன தபசினால இவ்வளோ பெரிய பட்டத்தை பதவியை நம்ம யாராலையும் அடைய முடியாத பதவி அடையணும்னு நினச்சா, அப்போ அதுக்கு ஏற்ற நியாயம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற அளவுக்கு உழைக்கணும் இல்லையா, இல்லை அவ்வளோ தபசு பண்ணி அந்த பதவி அடைஞ்சான். ஏன்னா இவன் உபாசனம் பண்ணுறான், தன்னுடைய முயற்சினால் அந்த பதத்தை அடையணும், ஒரு பலன் அடையணும்னு நினச்சா அது ஏற்ற தபசு, கடுமையான உழைப்பு இருக்க வேண்டியதாக இருக்குது. இவன் தன் பக்கல் ஒன்றும் இல்லாமே அனுசந்தித்து நம்மக்கிட்ட ஒரு யோக்கியதையும் இல்லை, பெருமாள் கருணையினால தன் திருவடிக்கு சேர்த்துருவார் வைகுண்டத்துக்கு அப்படின்னு இவன் நினைக்கிறான்.
பிரதம பரிஸ்பந்தமே பிடித்து நீயே எனக்கு கடவையாக வேணும் என்று காலிலே விழும். பகவானுடைய திருவடியில் சரணாகதி பண்ணிச்சு ஆரம்பத்திலேருந்தே என்கிட்ட எந்த தகுதியும் இல்லை, ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமாம் ஸ்தோ சரணாரவிந்தே அப்படின்னு சொல்லும்படிக்கு எனக்கு எந்த தகுதியும் எனக்கு என்கிட்ட இல்லை, எந்த தகுதி இல்லை. கறவைகள் பின்சென்று காலம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயுளத் குளித்து முன் அனலையோம்பும் குடிகொள் அந்தனமை தன்னை ஒளித்திட்டேன் என்கணில்லை நின்கணும் பக்தனல்லேன். அதை மாதிரி நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படிங்கிறதான பாசுரங்கள் எல்லாம் ஆழ்வார்கள் அதை காட்டுறா இல்லையா. எந்த தகுதியும் இல்லை, சாதன ரகிதம், எந்த சாதனமும் இல்லை. ஆனால் சரணாகதம் பிரபோ, நான் சரணாகதி பண்ணிவிட்டேன், நீயோ கிருபாளு, உன் கிருபையினாலேயே உன் திருவடிக்கு என்னை சேர்த்துருவாய் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து பகவானை சரணம் அடைஞ்சு அவன் கிருபையை எதிர்பார்க்கறான். இந்த சாதாரண சம்சாரி இருந்தவன் பிரபன்னன், அவனும் அப்படியே தன் தலையிலே ஏறிட்டு கொண்டு அவனை பார்த்திருக்க வேண்டாதபடி தலை கட்டி கொடுக்கும். பகவான் என்ன பண்ணானா, எப்போ இவன் சொல்லிட்டானோ, மனசை திறந்து சொல்லிட்டானோ, எனக்கு எந்த யோக்கியதும் இல்லை, நீ உன் கிருபையினால உன் திருவடிக்கு சேர்த்துக்கோ, நீ எனக்கு அப்பன் இல்லையா, நான் பிள்ளை இல்லையா, நமக்கு சொந்த சொத்து இல்லையாவை உண்டா, உன் கைங்கறி எனக்கு புருஷார்த்தம் இல்லையா அப்படின்லாம் இவன் சொல்ல சொல்ல பகவான் என்ன பண்ணுறான், தான் தல்ல ஏறிட்டுக்கிறான். ஏன்னா இவன் பண்ண வேண்டிய முயற்சிகள்லாம் மேலே நம்ம முயற்சி பண்ணி அவனை அடைவிப்போமே அப்படின்னு பகவான் தான் கிருஷி பண்ணி முயற்சி பண்ணி இவன்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத இவனுக்கு தான் திருவடியை கொடுத்துட்றான். அவனுக்கு தான் கோலின பரப்படங்களும் விட வேணும். அவன் எந்த அளவுக்கு தபசு பண்ணுறான்னா எல்லா உலக விஷய சுகங்களையும் மறந்து அதெல்லாம் விட்டு வைராக்கியத்தோடு தபசு பண்ணோம். ஏன்னா அடைய போகிற பலன் பெருசாக நினைக்கிறான், அதுக்கு ஏற்ற வைராக்கியம் இருக்கணும், எல்லாத்தையும் விட வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவனுக்கு இவ்வளவிலே விட வேண்டுவது என்னடான்னா, எனக்கு சம்சாரம் போகிறோம் வைகுண்டம் கொடுத்துருன்னு சொல்கிற வேண்டியதான், வேற ஒன்றும் இவன் விட வேண்டியது ஒன்றும் இல்லை, பிடிச்சிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பகவான் பார்த்துக்கிறான். அவன் அனுஷ்டிக்க கடவையெல்லாம் அனுஷ்டித்து பின்பு பலம் தர பார்த்துருக்கும். அவனும் பிரம்மா போன்றவெல்லாம் எல்லா தபசு சாதனைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெருமாளே நீ தான் பலனை கொடுக்கணும், நான் விரும்பின பிரம்மப்பட்டத்தை கொடுக்கணும், பெருமாளே நீ கொடுக்கணும், கடைசியில் பலன் தரத்துக்கு பெருமாள் தான் வரணும். இவ்வளோ சாதனை பண்ணால் கூட பெருமாள் பார்த்து கொடுத்தா தான் உண்டுன்னு ஆயிடுத்து. ஈஸ்வரனை இரே இவன் முதலிலே பற்றிட்டு இவன் இந்த சரணாகதி பண்ண என்ன பண்ணான், ஆரம்பத்துலேருந்து பெருமாளே நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு எடுக்கச்சே ஒப்படைச்சிட்டான். இவன் சாதனை பண்ணலை, அவன் இத்தனை பண்ணாலும் பெருமாள் கை தான் எதிர்பார்க்கணும். இவன் ஆரம்பத்துலேருந்து பெருமாள் கையை தான் எதிர்பார்த்துனாங்க. நீ பார்த்து வரதனா இருக்க, வரம் கொடுத்தா தான் உண்டு, உன் திருவடியை கொடு அப்படின்னு இவன் அதையே பற்றாசா பிடிச்சிட்டு, சரணத்தையே பற்றாசா கிருபையே பற்றாசா பிடிச்சிட்டு இவன் பேசுறதுனால இவன் சுலபமாக வைகுண்டம் அடைஞ்சிருவான். இதே ஜென்மாவில் அவன் ஏதோ பலன் அடைவான் பாவம். அந்த பலனுக்கு இவ்வளோ கடினமான தபசு, இவ்வளோ வைராக்கியமானும் இத்தனை இருந்தும் பெருமாள்கிட்ட தான் வந்து கெஞ்சனா, இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு வேண்டிய பலனை கொடுன்னு கேட்கணும். இதுதான் வித்தியாசம். பிரம்மாவாக இருந்து இழத்தல், இங்கே பிரபன்னனாய் சரணாகதி பண்ணிவிட்டு அடைதல் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தினுடைய கௌரவம். பகவானுடைய கிருபையை பிடிச்சா நீ பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, இதே ஜென்மாவில் பலனாகிய வைகுண்டமே கிடைச்சிடும். நீ அனுஷ்டிச்சு சாதனை பண்ணி தான் போகணும்னு நினச்சேன்னா உன் சாதனை எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற பலன், நீ என்ன விரும்பின பலனோ அது கிடைக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு உனக்கு வைராக்கியம் ஒன்று உலக விஷயத்தில். இதெல்லாம் கடினம் அப்படிங்கிறத காட்டுறாருங்க இந்த ஐதீகத்தில். இதுக்கு அடுத்த ஐதீகத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜா 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 ராமானுஜா
रामानुजाचार्य भगवान की जय प्रेमिकेंद्र सद्गुरुदेव भगवान की श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः।